எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். வணக்கம். எல்லாரும் சுகிமா நல்லா இருக்குங்க. அக்வா கிரீன் எல்லாரும் டைம் சாப்பிடுறாங்களா? எல்லாம் கரெக்டா அவங்களாம் டைம் சாப்பிட்டா தான் கரெக்டா வேலை செய்வாங்க. நாங்களும் ஜாலியா வந்து இங்க சாப்பிட்டு போக முடியும். கண்டிப்பா. ஸ்பெஷல் இந்த வாரம் என்ன சமைக்கிறீங்க? இந்த வாரம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து தாலி மீல்ஸ் நம்ம ரெடி பண்றோம். தாலி மீல்ஸ். ஆமா சார். தாலி மீல்ஸ். மீல்ஸ் நிறைய ஆமா சார். நான் வெஜ் மீல்ஸ் அண்ட் வெஜ் மீல்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்றோம். ஓகே. என்ன பிரைஸ்? ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வெஜ் வந்து 90, தென் வெஜ் வந்து 80. அடேங்கப்பா, பரவாயில்லையே. வெளியில எல்லாம் போய் சாப்பிட்டா 120 ரூபா 130 ரூபா ஒரு தாலின்றாங்க. தாலியை கூட கட்டிடலாம் பொழுது தாலி வாங்கி சாப்பிட்றத நம்மளால முடியல. ரைட். ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் அக்வா கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ்க்கு நான்வெஜ் தாலி கிடைக்கும். ஓகே. தாலி அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வச்சு நம்மளுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. அதுதான் தாலினா. ஓகே. இன்னைக்கு எங்க மக்களுக்கு என்ன சமைக்க போறீங்க ஸ்பெஷலா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில வந்து நம்ம அல்வான் ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி அல்வானுடைய அதுவா விட்டு நம்ம இந்த ஒரு ஸ்பைசி ஸ்பெஷல் நம்ம ரெடி பண்ண போறோம் சார். ஸோ அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி காரத்துக்குடா. டியூ கட்டலனா காரத்துக்குடான்ற மாதிரி இருக்குது. அப்படியே சொல்றீங்க? டியூ கட்டலன்னு வச்சுக்கோ, காரத்துக்குடா. அவன் காரத்துக்குடா, இவன் காரத்துக்குடா, திருநெல்வேலி வெளியூர்ல போய் அவன் வீட்டுல காரத்துக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் தட். பட் இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும் சார். ஓகே. இது என்ன பிஸ்கட் மாதிரி இருக்குமா என்ன? இல்லை, இந்த நம்ம இந்த வீட்டில் ரெடி பண்ணுவோம், கோதுமையில் ரெடி பண்ணுறோம் தானே. ஓகே. ஸோ நல்லா கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்பைசினுடைய முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சார். முறுக்கு சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக இருக்குமா? ரைட்டு. திருநெல்வேலி அப்படின்ட்டிங்களா? அப்போ அந்த முறுக்கு இருக்க தானே செய்யும் எல்லா இடத்துலையும். ஸோ டிஷ்ஷில் இருக்காதா? ஸோ திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸ் வந்து அல்வா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு டிஷ்ஷும் அது ஃபேமஸ்ஸு, காரத்துக்குடா. அதாவது திருநெல்வேலி காரத்துக்குடா. காரத்துக்குடா அப்படின்னு சொல்லி அந்த காரத்துக்குடா எப்படி செய்ய போறாரு ஷெஃப் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாரு, பாருங்க. தக்காளி, ஆயில், வெண்ணெய், கோதுமை மாவு, சில்லி பவுடர், உப்பு, பூண்டு, வரமிளகாய். தேவையான பொருளை சொல்லியாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால காரச்சாரமா இருக்கும். கண்டிப்பா. சூப்பர். ஏன்னா இந்த ரெட் சில்லியும் நீங்க ஆட் பண்றீங்க, இந்த மிளகாத்தூளும் வேற வச்சிருக்கீங்க. அப்ப சம காரம். வித் சட்னியோட நம்ம ரெடி பண்ண போறது. சட்னி. ஓ, இந்த இன்கிரிடியன்ட் வந்து அந்த பிஸ்கட் மாதிரி அந்த பக்கோடாக்கு தனியா, தென் வந்து அந்த சட்னிக்கு தனியா. பக்கோடா தனியா சாப்பிட்டா காரமா தானே இருக்கும். அதுக்கு சட்னி வேற. அது கூட நம்ம இன்னும் அந்த ஸ்பைசிஸ் ஒரு டேஸ்ட் வரணும்னா அந்த இன்னும் நல்லா இருக்கும். டொமேட்டோ தென் கார்லிக் ஃப்ளேவரோட நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு 4-5 விசில் தான் இல்ல அதானே? ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து துக்குடா ரெடி பண்ண போறோம். அது துக்குடா வந்து அந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேணும்? கோதுமை மாவு. கோதுமை மாவு. ஸோ நம்ம வீட்டில் எத்தனை போர்ஷன் தேவைப்படுதோ அதை நம்ம இப்போ 4 பேருக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சார். ஒருத்தங்களே 4 மாரி சாப்பிட்டாங்கன்னா 4 ஆளு மாதிரி. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு எடுத்து அடி கொட்டணும். கொட்டிடும். அது தேவையான உப்பு, ஸோ அது கூட வந்து நம்ம ஸ்பைசி நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி தேவைப்படுமோ ஸோ அதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள். அது கூட வெண்ணெய், அதாவது பட்டர். இது வெண்ணெய், அதாவது பட்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம வந்து அந்த கடக்குன்றது மாதிரி நமக்கு அந்த சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி டோ மாதிரி ரெடி பண்ணுவோம். ஒரு நல்லா ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி அது சப்பாத்தி டோ மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு. இதையா? ஆமாம் சார். இதை தான் நீங்கள் இதை இவ்வளோ பண்ண போகிறீங்க. ஓகே. நான் ஏதோ அடுத்து ஏதோ தக்காளிக்கெல்லாம் அதில் போடுவீங்க போலாடி நினைச்சேன். இல்லை, அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? ஆமாம். கோதுமை மாவு, உப்பு, மிளகாத்தூள், அது கூட வெண்ணெய் போட்டுட்டு ஓகே அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட தண்ணி லைட்டா தண்ணி ஆட் பண்ணி தண்ணி போடணும். தண்ணி போடலன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. தண்ணி லைட்டா போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்றோம், பிசைஞ்சு தரட்டுறோம். நல்லா சப்பாத்தி மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு ஸோ நமக்கு என்ன ஷேப் தேவைப்படுது, டைமண்ட்ஸ் இல்லை ட்ரையாங்கிள், ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்பன் வேணும்னா ரிப்பன் மாதிரி அது மாதிரி கூட நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன டிசைன் பண்றோன்றதை மக்கள் நல்லா க்ளோஸ்அப்ல வாட்ச் பண்ணிட்டா. இப்போ பிசைவோம்.
ஸோ அதை நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத மக்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து இங்கே வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறது. ஓகே. இப்போ இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம இப்படி வச்சுருக்கோம்ல, இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ரைங் கலர் நம்ம ஏதாவது... ஆமாம் சார், ஆக்சுவலாக நம்ம வந்து வீட் போட்டிருக்கோம். ஸோ வீட்டில் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் வருது. ரெட்டிஷ் கலரில் இருக்குன்றீங்களா? ஓகே. குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம காரம் தெரியாமல் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்காது இது? ஆமாம் சார், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். ஏன்னா அந்தளவு ஸ்பைஸ் தெரியும். நம்ம வீட்டு போடுறோம். ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து கடல மாவு ரெடி பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து மைதா மாவு ரெடி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து மைதா மாவு ரெடி பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம். மைதா மாவுலாம் இப்போ கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதுமை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இது நல்லா இருக்கும் சார், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக. வெரி குட். ஸோ இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம அப்படி பொரிச்சு எடுத்தோம்னா இப்போதைக்கு இது ரெடி. அதுக்கப்புறம் நம்ம இது வேறு தொக்கு வேறு செய்யணும். ஆமாம், அந்த நம்ம வந்து இதுக்கு ஒன்று சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம் சார். சட்னி ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே. பொரிச்சு வச்சுறீங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதை மக்கள் பார்த்துருப்பாங்க. பட் அது அப்படியே சாப்பிட்டாலே செம்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த சட்னி மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க. ரைட், உங்கள் ஆசையை மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்? சட்னிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை? சட்னி வந்து தக்காளி, பூண்டு, வரமிளகா, அவ்வளோதான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஸோ இது கூட வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம் லைட்டாக. அதாவது பூண்டு வதக்கிறதுக்கு. ஸோ பூண்டு வதக்கிற அளவுக்கு நமக்கு தேவையான எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றிக்கிறோம். ஸோ வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கூட வந்து பூண்டு அந்த முழுசாக தான். ஆமாம், தோல் எடுத்துட்டு அந்த முழு பூண்டை வந்து நம்ம போட்டுக்கிறோம். பூண்டெல்லாம் இப்படி நசுக்கி அப்படி போடுவாங்க. அப்போ என்ன நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்கன்னா, அது நசுக்குனா தான் அதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் அப்படி வெளில வரும். அது கொஞ்சம் நல்லா டக்குன்னு ஃப்ரை ஆகும். டக்குன்னு ஃப்ரை ஆகும். பட் நம்ம இப்படி முழுசாக போகிறது டிஸ்டர்பன்ஸ் தானே? இல்லை சார், நம்ம வந்து அரை பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம முழுசாகவே போடலாம். தோலோடவே போட்டுடலாமே நம்ம அப்போ? ஸோ அது வந்து நமக்கு நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காது. அதில் அரைக்க தானே போகிறோம் அப்படின்னு நம்ம தோலோட போடக்கூடாது. முழுசாக போட்டால் ஓகே. அதுக்கப்புறம் வரமிளகா. நம்ம ஆல்ரெடி அந்த சிப்ஸில் வர காரம் இருக்கும். ஆமாம் சார். ஸோ நம்ம சட்னி வந்து காரம் தான் நமக்கு சட்னி தகுந்த ஸ்பைசி நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அதில் நம்ம டொமேட்டோ போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த ஸ்பைசி வந்து நம்ம இதில் அவ்வளோ தெரியாது. ஸோ அதில் ஸ்பைசி அதிகமாக இருந்தாலும் நம்ம டொமேட்டோ நம்ம இந்த சட்னி நம்ம ஸ்பைசி சட்னி ரெடி பண்ணும்போது அதில் நமக்கு மேனேஜ் ஆகிடும். சரி, நீங்கள் இந்த வரமிளகான்றீங்க. நீட்டு வரமிளகாவோட காரம் வேற, இந்த குண்டு வரமிளகாவோட காரம் வேறையா? ஆமாம், அது எது காரம் அதிகமாக இருக்கும்? ஸோ இதுதான் நமக்கு நீல மிளகா தான் வந்து காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பைசி வந்து வச்சோன்னு அதிகமாக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து உள்ள தெரியும். அப்புறம் தான் காரமாக. ஆமாம், ஓகே. அவன் தான் உள்வேலை செய்கிறான் கூட. அடுத்து வந்து தக்காளி. ஸோ நம்ம வந்து சட்னி எந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணணுமோ அது மாதிரி. ஸோ தக்காளி வந்து அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து நம்ம இதில் வந்து ஸ்பைசி சட்னி வந்து மிளகா வந்து அதிகமாக போடலாம். நம்ம அதுக்கு அதில் ஃப்ரை பண்ணி நம்ம அதில் மிளகாத்தூள் போட்டிருந்தாலும் பட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் ஸ்பைசி கம்மியாகும். ஸோ அதுக்கோசரம் அந்த ஸ்பைசி சட்னி வந்து நான் புதுசாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட மக்கள் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். அது ஓகே, ரைட். அதாவது இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போடுவோம். ஆமாம், அந்த அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அந்த தொக்கை நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல கூட நம்ம டிஸ்பிளே வைக்க போகிறோம். அதானே? ஆமாம். சூப்பருங்க. வைங்க சாப்பிடுவோம். ஸோ செமையாக நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சுட்டாரு. இந்த காரத்துக்குடா திருநெல்வேலி காரத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் போதே நம்மளை வந்து காரத்துக்குடா பைக் தூக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இது வந்து இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணுறீங்க. பட் நார்மலாக இது சாப்பிட்டாலே அந்த காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தால் நம்ம நார்மலாக சாப்பிடலாம். கண்டிப்பாக. குழந்தைங்க சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா
இன்னும் காரமா ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து டொமேட்டோ குழந்தைங்க டொமேட்டோ சாஸ் வேணும் அப்படின்னா கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். கெச்சப் மாதிரி வச்சு கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்ல போறீங்க? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ளஸ்ஸாக என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். அது இதில் கடைசியா மிக்ஸ் பண்ணும்போது அதாவது லிட்டில் பிட் பட்டர் ஆட் பண்ணும்போது வந்து இன்னும் சீஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லா வாட்டர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ இதோடைய மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, திக்னஸ். நம்ம வந்து லூஸாக மாவு பிசைஞ்சிடக்கூடாது. ஓகே. அந்த சப்பாத்தியோட விட அதோட நம்மள டைட்டாக நல்லா கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக பண்ணால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் அதனுடைய டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். கிறிஸ்பியான்றது செகண்டரி, பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு திரட்டுறதுக்கே கொஞ்சம் அது இதுவாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் இல்லையா? நம்ம திரட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது அது லூஸாக ஆடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்ட்டாக இருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக அந்த டைமண்ட் ஷேப் வந்து அப்படி கார்ட்போர்ட் மாதிரி அப்படி இருக்கணும். கண்டிப்பாக. அதுன்னு ஓவர் திக்காகிட போகிறீங்க அவ்வளோதான். வேணால் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி ருசியாக நீங்கள் ஒரு நாளும் சமைச்சு தரணும். அப்போ தான் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு வா இதை இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யலாம், இதை நாளைக்கு செய்யலாம், இதை வந்து நம்ம விருந்தாளிங்க வரும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முயற்சி பண்ணி சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ எங்கள் மக்களுக்காக ஒரு நாளும் வெரைட்டியாக சமைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். காரத்துக்கூடா செய்யுது அப்படின்னு ரீகேப் சொல்லாரு, கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட்டாவை போட்டுக்கிறோம், அது கோதுமை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்பைசி விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கிறோம். ஸோ அது கூட அந்த வெண்ணெய் ஒரு ஸ்பூன் நம்ம இதில் போட்டு அது வந்து நம்மள நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம வந்து நல்லா திக்கானுடைய நல்லா பேட்டர் நம்ம ரெடி பண்ணி ஸோ அதனுடைய நல்ல மாவு அந்த நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அதை தனியாக வச்சிடறோம். ஸோ இது நம்ம ரெடியானது அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நம்ம சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நமக்கு விரும்பிய ஷேப், அதாவது நமக்கு என்ன மாதிரியான ஷேப் நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி டைமண்டு இல்லை அப்படின்னா நமக்கு இந்த கட்டமாக தனியாக கட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடாயை வந்து நம்ம ஆயிலில் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த துக்கடாவை நம்ம எடுத்து நம்ம அதில் போட்டு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஆயில் ஃப்ரை வந்து நம்மள கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதுக்குள்ள சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி. அதனால் தக்காளி வந்து நம்ம ஸோ அதுக்கு மாதிரி நம்ம போட்டு அதை நல்லா லைட்டாக சாதே பண்ணி அதுக்குள்ள உப்பு போட்டு நல்லா சாதே பண்ணி அதை வந்து மிக்சியில் நம்ம அடித்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு திருநெல்வேலி காரத்துக்கூட ரெடி.